சுமார் 1000 வருடங்கள் பழமையான ஒரு பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல வரலாற்று சிறப்புகள் இந்த கோயிலுக்கு இருக்குது. வீர ராஜேந்திர சோழன், விஜயநகர நாயக்கர் மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது. கருவலூர் இந்த ஊரோட பெயர் வர காரணமே இந்த பெருமாள் கோயில் அப்படின்னு தான் வரலாற்று குறிப்புகள் கூறுதுங்க. உலகத்திலேயே பெருமாள் நவபாசானத்தினால் செய்யப்பட்ட சிலைகள் இந்த கோயிலில் தாங்க இருக்குது. திருப்பூர் மாவட்டம், அவினாசி வட்டம், கருவலூர் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு கருணாகர வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயில் அவினாசி திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுந்தருளி முதலை உண்ட பாலகனை மீட்க வறண்ட தாமரை குளத்தில் நீர் நிரப்புமாறு இறைவனிடம் பிரார்த்திக்கிறார். கருமேகம் சூழ மகாதேவன், மகாவிஷ்ணு, பிரம்மா என மும்மூர்த்திகளும் எழுந்தருளினர். தலையில் கங்கையுடன் பார்வதி சமேதராக கங்காதரன் எழுந்தருளி கங்கையை இறக்கிவிட்டார். அந்த வெள்ளம் நல்லாற்றில் பெருகி சென்று தாமரை குளத்தை அடைந்தது. நீர்பெருக்கில் தோன்றிய முதலை பின்னர் பாலகனை உமிழ்ந்தது. இந்நிகழ்ச்சி நடப்பதற்காக கருவிலிருந்து மழை பொழிந்த காரணத்தினால் இவ்வூர் கருவலூர் என பெயர் பெற்றது. பாசனத்திற்காக கயவர்கள் தாயாரின் பாதங்களை சுரண்டி எடுத்துள்ளனர். அப்போது பெருமாள் சிறு திருவிளையாடலாக தாயாரின் காலில் ரத்தம் வர வைத்ததாகவும் அதை கண்டு பயந்து போன கயவர்கள் கோவிலை விட்டு ஓடிட்டதா சொல்றாங்க. அவர் பார்வை நம்ம மேல் பட்டாலே எப்படிப்பட்ட திருஷ்டி இருந்தாலும், ஜாதக ரீதியான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியான ஒரு ஐதீகம். நவபாசனத்திலான பெருமாளை வணங்கினா நவக்கிரக தோஷங்கள் நீங்கணும் ஒரு ஐதீகம். இந்த காலத்துல சுவாமிக்கு நவபாசனம் வருது என்று சாத்திக்கிறாங்க. இப்ப இருந்தது நவபாசனம் தெரியுதுங்களா? பாதம் மாதிரி பாதம் இதுல கிடையாது, சுவாமி சொல்லிக்கிறாங்க. தாயார் இடத்துல சொல்லும் போது தாயாருக்கு பிளட் வந்தனா தாயாரோட பீடம் பெருமாள் சாஞ்சி சொல்லணும். அதனாலதான் ஒரு பக்கம் தாயார் பார்த்தா சாஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் நேரா இருக்கு. சொல்லும் போது தாயார் பிளட் வந்தனா தாயாரோட பீடம் பெருமாள் சாஞ்சி சொல்லணும். இந்த இடத்துல பின்ன மாதிரி தெரியும் பாருங்க. நீங்க எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் சுவாமியோட பார்வை நம்ம மேல் படுத்து, ஒரு முகத்தை பார்த்தாலும் சிரிச்சுமா இருக்கு. ஆயில் ரேகை இருக்கு. இங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனாலும் நம்மளுக்கு ஆயில் அதிகரிக்கிற நேரத்தில் 5 வரலுக்கு மோதிரம் போட்டிருப்பாருங்க. கருவறைக்கு வெளியே உள்ள துவார பாலகர் கல் சிலையில ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஓசை வரும். இந்த கோவில் அர்ச்சகரோட வழிபாட்டு முறைகளே ரொம்ப வித்தியாசமா மக்களை கவரும் விதமா இருக்கு. வர்றவங்களுக்கு எல்லாமே அச்சதை